திரைப்படத்துறை தவிர இலக்கிய துறையில் நீங்கள் நிறைய இடங்களுக்கு போய் கடவுளை பற்றி கவிதைகள் அந்த மாதிரிலாம் வாசிக்கிறீங்க, புத்தகங்கள் எழுதுறீங்க. இதை பற்றி சொல்லுங்கள். எத்தனை புத்தகங்கள் எழுதிருக்கீங்க? 6 புத்தகங்கள் எழுதியிருக்கேன் இது வரைக்கும். அதில் பிரசித்தி பெற்ற புத்தகமாக 2. பிரசித்தி பெற்றன்னா என்னென்னா எல்லாருக்கும் அதை ரீச் பண்ண எல்லோரும் கேட்குறாங்க. மார்ஸ் மேடைன்னு ஒரு புத்தகம், அது வந்து 2 பதிப்பு வந்திருக்கு. நிறைய இடத்துல கேட்குறாங்க, நிறைய பேர் வாசிக்கிறாங்க. அது என்னென்னா பவுல் வந்து மார்ஸ் மேடையில் பண்ண பிரசங்கம். அத்தேனே பட்டணத்தில் அவர் பேசினார். அத்தேனே பட்டணத்தில் வந்து கிரேக்கர்கள் மத்தியில், அதே போல் விக்கிரக ஆராதனைக்காரர்களிடத்துல பேசினார். இந்தியாவும் ஒரு அத்தேனே தான். அதனால் இங்கே வந்து நம்ம பேசினா எப்படி பேசலாம்? அதாவது நான் இப்போ அடுத்த கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவர் ஒரு குறைவாக தான் பேசியிருப்பது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை புத்தகமாக போடுற அளவுக்கு நீங்கள் விரித்து எழுதுனீங்க. ஏன்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்துலேருந்து கடைசி முடிவு வசனம் வரைக்கும் உள்ளது தான். அதுதான் நான் கருத்தரங்க நிறைய இடத்துல 2 செஷன்லாம் பேசுவேன். மார்னிங் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன். 6 hours நான் ஸ்டாப்பெல்லாம் பேசியிருக்கேன் இந்த மார்ஸ் மேடையை வச்சு. அதில் என்னென்னா, உங்கள் புலவர்களிலும் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறார்களேன்னு சொல்லுவார். எந்த புலவர்கள்? கிரேக்க புலவர்கள். அது புக்கை படிக்காமல் அவர் அதை சொல்லவே முடியாது. அப்போ அவர் அந்த இலக்கியங்களெல்லாம் படித்து தான் நற்செய்தி சொன்னார்னா, நீங்கள் ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க? நமக்கு ஏகப்பட்ட இலக்கியங்கள் இருக்கு, எல்லாத்துலேயுமே இயேசு கிறிஸ்து இருக்கார், அதை சொல்லலாமேன்றதுனால தான் அந்த தலைப்பு வச்சு இந்த புத்தகம். இந்த புக்கில் எல்லாமே இருக்கும். பிற சமயத்தவருடைய நம்பிக்கை, அவங்களுடைய வழிபாடு, அவங்களுடைய கோயில், அவங்களுடைய சடங்குகள், அவங்களுடைய பண்டிகை, அந்த கடவுளின் பெயர், இதுக்கெல்லாம் விளக்கம். அப்புறம் எந்தெந்த இப்போ கோயில் சுற்றுறாங்களா, அங்கே என்ன மந்திரம் சொல்கிறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்களா, அப்போ என்ன மந்திரம் சொல்லணும், அதோடைய விளக்கம் என்ன, அது நம்ம பைபிளில் எங்கே சொல்லப்பட்டிருக்கும். இப்படி கம்பேரிசனாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுனால இந்த புத்தகம் நிறைய பேருக்கு. நீங்கள் வந்து உங்கள் வெளியே போய் மீட்டிங் போட்டு பேசலனா கூட உங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் இருப்பாங்க இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக அது உதவும் இல்லையான்றதுனால அந்த புத்தகம். இன்னொரு புத்தகம், இன்னொன்று வந்து என்னென்னா சித்தர்கள் கண்ட சிலுவை சித்தாந்தம்னு ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட ஒரு 45-50 பாடல்கள், சித்தர் பாடல்களில் பிப்ளிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பாடிய சித்தர்கள்லாம் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து என்ற பெயரை சொல்லி பாடின பாட்டே இருக்கு. இயேசு மதவாதிகள் இறந்த பின் கடைசியில் பாசம் வைத்தொருமிக்க பலரையும் எழுப்பிய நேசமிகு பாவத்தை நிராகரித்து மோட்சத்தில் வாசமிக வைக்கவே சர்வேசர் வரலும் உண்மையோ. சிவவாக்கியர் பாடல். அதாவது இளமை பருவத்தில் பாடினா அப்படியே அந்த பசுமரத்தாணி போல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாம் மெதுவாக தான் இப்போ காலம் கடந்த பார்த்துருக்கேன். அதை எப்படி மனனம் பண்ணி அதில் உள்ள ஆர்வம் ஒன்று எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த கொஞ்சம் நினைவு. ஆமாம், அது எனக்கு பிடிக்கும். இன்னொன்று வந்து எனக்கு பார்த்து சொன்னால் அதுக்கு இது இருக்காது, இம்பேக்ட் இருக்காது. நான் பார்த்து படித்தேன்னா அதை கேட்கணும், பார்க்காம சொல்லும் போது தான் அவங்களுக்கு அந்த. அதனால் அது எனக்கு குருநாதர் பாஸ்கர் தாஸ் ஐயா எனக்கு குருநாதர். இந்த ஏஜ்லேயும் அவரெல்லாம் வந்து என்சைக்ளோபீடியா. ஸோ அவர் கூட இவங்களோடலாம் சாது செல்லப்பா அவங்களோடலாம் ட்ராவல் பண்ணதுனால அவங்க கூட பயணித்ததில் எனக்கு கிடைச்ச அது ஒரு கிட்டத்தட்ட 40 அகவைக்கு மேல் தான் இதெல்லாம் மனப்பாடம். ஆமாம்மா, ஆல்மோஸ்ட் 45க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் நிறைய படித்தேன். பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் பைபிளையும் யூஸ் பண்ணுவேன், இதையும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பாட்டில் பாருங்கள், அந்த செகண்ட் கம்மிங் பற்றியே சொல்கிறார். இயேசு மதவாதிகள் இறந்த பின் அப்படின்னு கிளியராக இயேசுன்ற வார்த்தையை குறிப்பிட்டு இருக்கு. போகர் சித்தர்னுவாங்க. இப்போ நான் அது எழுதிட்டு இருக்கேன், அது ஒரு ப்ரெசன்டேஷனு. போகர் சித்தர் வந்து இம்மானுவேல் சமாதி கண்டேன் அப்படின்னு எழுதியிருப்பார். நான் இஸ்ரவேல் சென்றேன், இஸ்ரவேல் சமாதி கண்டேன், இம்மானுவேல் சமாதி கண்டேன். அங்கே சீஷர்கள் போக்குவதும் வருவதுமாக, ரோமாபுரியிலே சீடர்கள் போக்குவதும் வருவதுமாக கண்டேன்னு எழுதுவார். அப்போ போகர் 7000 இப்போ இருக்குது. நீங்கள் அவங்க புக்கு ஸ்டால்லே இருக்குது அந்த புக்கு. ஆக நான் ஒன்று புதுசாக இதில் எழுச்சி சொல்ல, அந்த புத்தக பேஜ் நம்பரோடு என்னால் சொல்ல முடியும். அதனால் இது மறைக்கப்பட்ட உண்மை. இயேசு கிறிஸ்து இந்திய இலக்கியங்களில் பொதிந்து கிடக்கிறார், மறைந்து கிடக்கிறார்ன்றது ஆணித்தரமாக எடுத்து சொல்வதற்கான எல்லா தரவுகளும் நம்மகிட்ட இருக்குது.